அரும்பு மல்லி ஏலேல பூவெடுத்து அறுவையரும் ஏலேல சரந்தொடுத்தான் கையாலே ஏலேல பூவெடுத்தால் காம்பழுகி ஏலேல போகும் முன்னு தங்க நல்லோ ஏலே. நீங்க என்ன சண்டை செய்ய வந்தீங்களா இல்ல சமாதானம் பேச வந்தீங்களா? நீங்க புள்ளெல்லாம் ஒண்ணு பார்க்க வேணாம். சமரிய சாமர்த்தியம் இருந்தா அம்பு இருந்தா தெம்பு இருந்தா வம்பு சொல்றான். அவன் புள்ளெல்லாம் பார்க்க வேணாங்கிறான். சமரிய சாமர்த்தியம் இருந்தா தெம்பு இருந்தா சண்டைக்கு வாங்குறான். நான் வந்தது இருக்கட்டும். உன்னை எந்த ஊர் எவர் பெற்றா மைந்தர்களே நீங்கள் வகை கொள்ளும் பிள்ளை. அதாவது இவனோடு பிறகு சண்டை செய்து இருந்தாலும் கண்டிப்பா ராகபானத்தை போட்டா இவங்க வெகுனூர் பெருமா கோயில் முன்னால இவங்க ஆவரம் இருந்தாலும் இவனையும் ஒரு தாய் யாரோ வடதேசத்து ராஜன் சத்துருக்க மகாராஜன் என்று ஒருவர் வந்து நம் வாழைத்தோட்டத்தை அழித்து தம்பியில் அவனை பிடித்து கட்டி தேர்காலில் கட்டி கொண்டு போனார். அவர் தேரை மடக்கி அடித்து அவர் சேனையத்தை எல்லாம் அடித்து உதைத்து போட்டுவிட்டு தம்பியை மீட்டுக் கொண்டு வரும்போது நேரத்திலே இன்னொரு யார் தெரியுமா? அவர் பிறனர் ஒருவர் வந்தார். என் தாயே அப்படி வந்த பரத மகாராஜனை பனமரம் எப்படி சாய்ப்பது போல் அவரை சாய்த்து அவர் சேனா சேரியெல்லாம் கொன்றுவிட்டு அப்போதும் தம்பியை மீட்டு வரக்குள்ள அவர் தவறி எம்போல் வருவர் அங்கே அப்படி லட்சுமணன் என்று ஒருவர் வந்தார். அவரையும் பணம் போட்டு சாய்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு ஒருவர் வந்தார். இவர்களுக்கு முதன்மையான ராமன் என்று ஒருவர் வந்து சபரியன் போல் என்று சண்டை ரெண்டு சாமம் செய்தார். அவரையும் ஒரே பானத்தால் அடித்து இந்த நகை நட்டு முட்டு சாமான் அனைத்தையும் கொண்டு வந்து சாம்பந்தர் அனுமார்களில் வைத்து தங்கள் பாதத்திலே கொண்டு வந்து என்னுயிர் தரிக்க மாட்டேன் முடிவர் ஒன்றன் தந்தாதான
அப்பா பார்த்து உள்ள போயிட்டு வரேன். அவுத்து போட்டு வர்றாரு. தாயே என் தண்டை என்று நான் தாயே தண்டை என்று நான் என்ன பண்றாங்க? பெரிய வச்சு படைப்பாங்க. மோடிக்கு பார்க்கறாரு. மகளே உழப்பாதீங்கப்பா. மகளே சீதா, நாங்கள் கற்றுக் கொடுத்த வெல்வத்தினால் தன் தந்தை என்று ஜனாதனங்கள் என்று பராமரிக்க வெற்றி செய்து என் தாய் நிரபராது என்று எடுத்து காட்டுவாங்க சுவாமி. அதை செய்யவில்லை. என்ன கம்மதாயை ஆக்கிவிட்டார் ஐயா சுவாமி. ராமனை மறுத்து விட்டார்களா? மகளே, யாரோ ஒருவன் எனக்கு நெருப்புல ஈகுதுன்னு சொல்லி உன் 5 மாத கர்ப்பத்தோடு ஆண்டவன் தண்டை வந்து கொண்டு வந்து தன் தம்பியை விட்டு விட சொன்னானே, அந்த ராமன் மனித விட்டான். சேலத்தில் வந்து விட்டது. அதாவது உன் குழந்தைமார் மனிதட்டான்னு சொல்லி இதுக்காக இவ்வளோ அழுது கலைக்கிற அவ புருஷனை சாவு கொடுத்தவங்கள எப்படி சொகுசா வந்து வராம பூ போட்டு வச்சுக்கிட்டு நீ வா. அதாவது நல்ல காரியம் ஊர்ல தேர் நடந்திருக்கு. அடுத்த வருஷம் இதே பொத்தாசி மாசம் நடுசனி அன்று அந்த தேரோட்டம் நடக்கும். நல்ல காரியம் நடக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடத்தல கிடக்கூடாது. குழந்தைகளோட போய் இவங்க எருமிட்ட படம் செய்ய வைக்கலாம். எனக்கு யாருமே பூஞ்சலி கும்பல ராம இருக்கு.
மன்னவர் யானை போது இருக்கு ஒரு பொண்ணு மாதிரி மன்னான் தன்னா வார்த்தையினாலே வளர்ந்தடிலே விட்டான் ஐயா வந்தா சொன்ன வார்த்தையினாலே வந்ததிலே விட்டான். ஓட்டின மாதிரி தேடியே பார்க்கல மகளே என்னுடைய குழந்தைமார்களை பிரிந்து என்னுடைய பஞ்சாங்க மன்னவர் பிரிந்து என்னுடைய சேனாதிகளை பிரிந்து நான் எப்படி சாமி வைத்திருப்பேன். நான் மலர்ந்ததிலே பெண்களா கொடுப்போல் அழுது கொண்டு இருந்த போது தாங்கள் திருவாய் குழந்தை என்ன வார்த்தை தெரிவித்து ஏமா பழசெல்லாம் இப்ப கிளற அந்த காட்டுல அவனை சந்திக்கும் போது கொம்பில்லா கொடி கொடி போல வாடி வளைய கொண்டிருந்தாய். என்னை பார்த்த உடனே அந்த சிறைத்த ராவணன் தான் மீண்டு வந்து விட்டான்னு சொல்லி பயந்தமா நான் ஆறுதலுக்கு ஒரு சொன்னேன். எம்மா பயப்பட வேண்டாம் சீதா, இந்த காலத்தில் வாழக்கூடிய வால்மீகி ரிஷியின் பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்தாயிரம் மாங்கலி மார்பான்னு சொன்னேன். அதுக்கு ஏன் பழசெல்லாம் அழுது கொண்டே போது எந்தா எந்தக்கு சுபமங்கல்யமா இருப்பா என்று எனக்கு வார்த்தை வரும் கிடைத்தீர் அல்லவா? அந்த வாக்கு போய் போடாமல் படிக்கு எனக்கு மங்கல்ல பித்தா எத்திலே முறை நீங்க மீண்டும் மீண்டும் பெண்களா பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாதுமா. அதாவது தெல்முத்தி பில்முத்தி புல்முத்தி பேமேந்து எனக்கு தபான கருத்து காட்டி விட்டா அல்லவா உன் குழந்தை. உங்களுக்கு இன்னும் ஞானம் பிறக்க விளையாட்டுகள்ல மகாராஜா, உன் குழந்தைகள் உன் மனைவி சீதை, உன் குழந்தைகள் புஜல் லவன். சாமி, என்ன நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைய உலகம் நம்பலாம், ஊர் நம்பலாம், நானும் நம்பலாம். 5 மாதம் கர்ப்பத்துடன் 6 மாதம் வனத்துல விட்ட சீத்தாளுக்கு குழந்தை ரெட்டையா இருக்குது. காரணம் ஐயா, உங்கள் சிறிய தாய்க்கு ஏற்ற குழந்தை பிறந்தா இல்லையா? ஆனா ஈயில வந்து நெருப்புல ஈ உட்காருன்னா அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அன்று ராவணன் தூக்கி சென்றான். அன்று ராவணன் தூக்கி சென்ற சீத்தாளை ராவண சம்பாரம் முடித்து நான் அயோத்திக்கு அழைச்சி வரும்போது கேவலமான வண்ணம் குறை சொன்னான். ராவணன் தூக்கிட்டு போன செய்தியை கொண்டு வந்து அவ ராமன் குத்தனம் பண்றான் அப்படின்னு. அதாவது அற்ப சாயப்பட்ட சொற்ப சீவன் செய்யக்கூடிய வண்ணனாகப்பட்ட உங்க மனை மேல தூசணம் சொன்னான். ஆனா இன்றைக்கு 5 மாதம் கர்ப்பத்துடன் தண்டாவரத்துல விட்ட சீத்தாளுக்கு ரெட்ட கலந்து ராமன் அயோத்திக்கு ஆட்சி வந்திருக்கான்னு பல பேரு பல விதமாக சொல்லுவோம். அந்த வண்ணம் போல இன்னும் சில பேர் இருக்காங்க. அதனால என் மனம் சாந்தி அடைய, மக்கள் எல்லாம் வந்து திருப்தி அடைய, அக்கினி குழியை மூட்டி மீண்டும் அக்கினில முருகி வந்தா ஓரளவு என் மனம் சாந்தி அடையும். அப்படியா? அந்த அக்கினி அக்கினி அப்படி அக்கினி முழுகிற மாதிரி இன்னைக்கு அக்கினி முழுக சொல்றீங்க. ஆமா, அதுதான் அப்புறம் தீர்வு. சரித்திரம். நீ வளாகத்துல பிறக்கும் போது ஒரு குழந்தையா பிறந்திருந்தாய். அந்த நேரத்திலே உன் தாய் என்ன செய்தால் என் கையில உன்னை ஒப்படைத்து விட்டு தலைஞர் சென்று விட்டாள். அந்த வாழை கொட்டங்கள் தன் குழந்தையை மார்பு சுமந்து கொண்டு மற்றவர்கள் தாவி கொண்டிருந்தது. நான் வச்சு கூட தூங்கிட்டு இருந்தேன். அதாவது காட்டுல இந்த வாழை கொட்டமே தன் குழந்தையை மட்டும் பாதுகாப்பா வச்சிருக்கேன். கரண்டை புள்ளி சிங்கம்லாம் இருக்கிற குழந்தையை சாப்பிட்டு விட்டால் நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி உன் தாய் வந்து என் கையில் இருந்த குழந்தை தூக்கி சென்று விட்டாள். நான் இஷ்டகாலத்தை எழுந்து பார்த்தேன், உன்னை காணும். எழுந்து பார்த்தேன் காணும். சரி, சீதாதேவி நமக்கு சாவு கொடுத்து விடுவாள் அப்படின்னு சொல்லி அங்க தெற்புள்ள ஒழித்து ஒரு குழந்தைய உறுப்பு செய்தேன். அவன் தெற்பில உறுப்புத்தான குழந்தை அவன் அக்கியம், அதாவது பொசுமாக்கி ஆகிவிட்டான். சுவாமி, என்ன என் தம்பியார் அல்லவா என் தந்தை என்றும் என் சிறிய தந்தை என்றும் என்னால் அடையாளம் காண முடியும். அவனே இல்லை என்றார். இனி இந்த வனத்தில் நான் என்ன போவது?
ஆகையினால் இந்த அக்கறையில் நானும் இருந்து என் உயிரை விட்டுக் கொள்கிறேன் சுவாமி. ராமச்சந்திரா, சாமி ஒரு குழந்தை போயிட்டான், கொல்லி வைக்க கூட புள்ள இருக்காதுக்கு. இந்த குழந்தை நான் சாவுறேங்கிறான். இல்ல இல்ல, அதாவது 2 பேரும் கூடிக்கிட்டு இருந்தானோ வனாந்தரத்துல. ஆமா, அவன் பிரியறதுக்கு மனம் இல்ல. இல்ல ஒருவருக்கு இருவர் துணியாருக்கு எழுதி அப்படி ஜனமா இருக்கு. கல்பனி, இவர்தான் அவனுடைய தந்தை. அப்படியா? ஏனென்றால் 10 மாதம் மரத்திரையில் வைத்து அயோத்தியாபுரியிலே வந்து வடதிலே வைத்து சிவந்த கல்யாணம் முடித்து அந்த மரத்திலே சரச உல்லாசமாக இருந்த போது அல்பசாயில் பிறந்த சொற்ப சிவனம் செய்து வரக்கூடிய ரத்தன் என்பதில் ஏராளமான வார்த்தை சொன்னார் என்று என்னை 5 மாத கற்பத்தோடு இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். 5 மாதம் சென்று 10 மாதம் சென்று 10 மாதம் 300 நாள் சுமந்து என்னுடைய அடிவர்கள் வந்து தளர்ந்து பெற்றெடுத்து என் தாய் நிரபராது என்று எடுத்துக்காட்டி விட்டாய். அப்படி இருக்க கல்யாணராமன், ஜானகிராமன், சீதாராமன் என்று தான் தெரிவிப்பார்கள். இந்த சந்தேகப்பட்டு அன்னைக்கு ராவணன் தூக்கி போடும்போது அக்னியை சந்தேகப்பட்டு இது என் மேல சந்தேகப்பட்டு அக்னியை செய்தார்கள். இனிமேல் இந்த சீதை கூடாது. என்னுடைய பூமாதேவி பூவோடு பொட்டோடு என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் என்னை பார்த்து அங்கு வந்து சுவாமி, என் தேவி சீதாங்க. ராமச்சந்திரா, உங்களுக்கு ஞானம் பிறக்கவில்லை. நீங்கள் வேண்டும் 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 சொல்லி அக்கினி குழம்பிக்கிட்டே இருந்தீங்க. சீரடியானவள் அந்த பூமியில பிறந்தவள் ஓங்கி ஒரே ஆறு இறந்தால் பூமாதேவி இறந்துட்டு விட்டாள். அவங்க வைகுந்தத்தில் லட்சுமி அவதாரம் கண்டு கொண்டிருக்காங்க. உங்க ராம அவதாரம் இதோட முடிஞ்சு போச்சு, அவங்க சீதா அவதாரம் முடிஞ்சு போச்சு. நீங்க வைகுந்தம் சென்று நீங்க மகாவிஷ்ணா சென்று செய்தியை பாருங்க. பார்த்துக்குவோம்.